ஜூலை மாதம் 18ஆம் நாள். பொதுக்காலம் வாரம் 15. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். வயல்வெளிகளின் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகளின் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். வீடுகளின் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோம், ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 10. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, ஏன் தொலையில் நிற்கின்றீர்? தொல்லைமிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? பொல்லார்த்தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்வார்களாக. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். பொல்லார்த்தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரே துணை. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். இறைவாக்கினர் கூறியது நிறைவேறும்படி தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவர்களுக்கு கற்பித்தார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 வரை. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது.
இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றிய பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். அன்பின் தந்தையே, இந்த காலையில் எங்கள் குடும்பத்தை உமது திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் இல்லத்தை உமது பிரசன்னத்தால் நிரப்பியருளும். நசரேத்து திருக்குடும்பம் போல எங்கள் குடும்பமும் அன்பிலும் அமைதியிலும் வளர வரம் தாரும். நோயில் வாடுவோர், வேலை தேடுவோர், மன அழுத்தத்தில் இருப்போர் அனைவருக்கும் இந்த நாள் ஆறுதலின் நாளாக அமையச் செய்யும். படிக்கும் பிள்ளைகளுக்கும் வேலை செய்யும் இளைஞர்களுக்கும் ஞானத்தையும் தெளிவையும் தந்தருளும். தவறான வழிகளில் செல்லாதபடி அவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே, சிறிய மனத்தாங்கல்கள், கோபம், வாக்குவாதங்கள் எங்கள் குடும்பத்தை பிரிக்காதபடி காத்தருளும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் மனதையும் அன்பு செய்யும் உள்ளத்தையும் தாரும். எங்கள் வேலை, தொழில், வருமானம் அனைத்தையும் ஆசீர்வதியும். கடன் தொல்லை, வறுமை, பற்றாக்குறை ஆகியவற்றிலிருந்து எங்களை விடுவித்து தேவையானவற்றை தந்தருளும். இயேசுவே, மரியே, சூசையே, எங்கள் குடும்பத்தை உங்கள் திருக்குடும்பத்தின் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இன்றும் என்றும் எங்கள் வீட்டின் கதவை நீங்களே காத்திடுங்கள். நாங்கள் உள்ளே வரும்போதும் வெளியே செல்லும்போதும் உமது ஆசீர் எங்களோடு இருப்பதாக. எங்கள் குடும்பம் ஒரு சிறிய திருச்சபையாக, ஜெப வீடாக விளங்கச் செய்யும். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென்.